Hi guys, welcome to the YouTube video. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து அந்த ஸ்னேக் கேமுக்கான விண்டோவை மட்டும் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அது கூட இப்போ டக்குன்னு அப்பியர் ஆகிட்டு டிஸப்பியர் ஆயிரும். இப்போ இந்த வீடியோவில் வந்து நமக்கு வேண்டிய டயத்தில் அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்க்ரீனில் ஸ்னேக்கோட பொசிஷன் செட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் லூப் அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸிக்யூட் ஆகும். அந்த லூப் வந்து எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் இந்த கேமும் எக்ஸிட் ஆகும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு மெயின் லூப் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதில் வந்து நான் இப்போ கேம் ஓவர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளுக்கு நான் ஃபால்ஸ்ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறேன். அதாவது கேம் ஓவர் ஆகலை அப்படின்னு சொல்கிறத குறிக்கிறதுக்கு தான். இப்போ தான் அந்த மெயின் லூப் வந்து நான் ஒயில் லூப் டிக்ளேர் பண்ணிவிட்டு எப்போ கேம் ஓவர் ஆகுதோ அப்போ தான் இந்த மெயின் லூப் வந்து க்ளோஸ் ஆகும். அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த ரெண்டு லைன் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் ஈவெண்ட் வந்து இந்த பைகேம் அப்படின்ற ஸ்க்ரீனில் வந்து என்ன ஈவெண்ட் நடக்குதோ அதை ஃபுல்லாக இப்போ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ இந்த இதை ரன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்க்ரீனில் இப்போ கர்சர் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதோட பொசிஷன், இப்போ பட்டன் இப்போ ரைட் கிளிக் பண்ணால் பட்டன் 3 கிளிக் ஆகிருக்கிறது, இப்போ விண்டோ இந்த பொசிஷன்லாம் அப்படியே வரணும். இப்போ இந்த குவிட் பட்டன் அமுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் குவிட்னு சொல்லி பிரிண்ட் ஆகும், ஆனால் அது க்ளோஸ் ஆகாது. இப்போ குவிட் பட்டன் அமுக்கும்போது விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இப்போ நம்ம செட் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம குவிட் அப்படின்ற பட்டன் அமுக்கும்போது கேம் வந்து ஓவர் ஆயிடணும். இப்போ நான் குவிட் அப்படின்ற பட்டன் அமுக்குனா கேம் ஓவர் ஆயிரும். கேம் ஓவர் ஆனதுமே இந்த கேமோட மெயின் லூப் வந்து க்ளோஸ் ஆயிரும். அப்போ வந்து பை கேம் லாஸ்ட்டில் குவிட் ஆயிரும். இப்போ அதை ரன் பண்ணி பார்த்தா இப்போ ஆக்சுவலாக இப்போ நான் இந்த விண்டோ ஸ்க்ரீன் அப்பியர் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் நம்ம க்ளோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் இந்த ஸ்க்ரீன் அப்படியே அப்பியர் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நான் க்ளோஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணணுமே விண்டோ க்ளோஸ் ஆயிரும். இப்போ இது நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீன் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் வந்து ஸ்னேக்கோட பொசிஷன் இப்போ நம்ம செட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து இந்த பைகேமோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ நம்ம நார்மலாக வந்து கிராஃப் வந்து பொதுவாக வந்து இப்படி தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒய் ஆக்சிஸும் கீழே வந்து எக்ஸ் ஆக்சிஸாகவும் அப்சைடு இருக்கிறத ஒய் ஆக்சிஸாகவும் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் பைகேமோட ஸ்க்ரீனோட கிராஃப் வந்து இப்படி இருக்காது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருக்கும். மேலே எக்ஸ் ஆக்சிஸும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக டவுனில் வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஒய் ஆக்சிஸ் வந்து கீழே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இங்கே 0,0 அப்படின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா இங்கே 1, இங்கே 2, 3 அப்படியே கீழே 4, அப்படி இங்கே 1, 2, 3 அப்படின்னு சொல்லி லெஃப்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதுதான் இந்த இதில் பைகேமோட விண்டோவோட கோஆர்டினேட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை வச்சு இதை செட் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்னேக்கோட பொசிஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி செட் பண்ணுறதுக்கு ஒய் அப்படின்ற கோஆர்டினேட்ஸில் இப்போ ஆக்சுவலாக நமக்கு வித்தும் ஹைட்டும் ஏற்கனவே செட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து 300லேயும் ஒயோட ஆக்சுவலாக எக்ஸ் கோஆர்டினேட்ஸ் வந்து 300, 200ல் நான் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த பைகேம் விண்டோவில் அந்த ஸ்னேக் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ரெக்டாங்கிள், அதாவது ஒவ்வொரு பாடியும் ரெக்டாங்கிளாக தான் இப்போ நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இப்போ நான் வந்து எக்ஸு ஒய் வந்து நான் கோஆர்டினேட்ஸ் டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கிள் நான் ஸ்க்ரீனில் வரைகிறேன். ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு பைகேம்லேயே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக பைகேம் .draw.rect அப்படின்றது ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் ஃபஸ்ட்டு வந்து இதில் 4 பேராமீட்டர்ஸ் வந்து பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நீங்கள் இந்த ரெக்டாங்கிளில் எந்த டிஸ்பிளேயில் வரைகிறீங்கன்னு சொல்லி, நம்ம டிஸ்பிளேக்கு நேம் வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ அந்த டிஸ்பிளேயில் நெக்ஸ்ட்டு வந்து கலர் பாஸ் பண்ணணும். இப்போ நான் என்ன கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பைகேமில் வந்து RGB ஃபார்மேட்டில் தான் கலர் இருக்கும். கலர் வந்து 0,0,0 இந்த 0
நான் ரெட் கலர் வந்து 0ஆகவும் க்ரீன் கலரும் 0, ப்ளூ கலரும் நான் 0ஆக செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த கலரோட இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இதோட ஈக்குவலண்ட்டான கலர் வந்து அந்த நான் ரெக்டாங்கிளுக்கு பிளாக் கலர் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிளோட கோஆர்டினேட்ஸும் அதோட வித்து திக்னஸ் பாஸ் பண்ணணும். அதை நம்ம லிஸ்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதோட கோஆர்டினேட்ஸ் வந்து x, y. இதுக்கடுத்து இந்த கோஆர்டினேட்ஸோட இந்த ஆக்சுவலாக இந்த ரெக்டாங்கிளோட வித்து பாஸ் பண்ணணும். நான் வித்து வந்து 10 பிக்சல்ஸ் செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிளோட திக்னஸும் ஒரு 10. இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இந்த ரெக்டாங்கிளை வந்து டிஸ்பிளேல அப்டேட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆக்சுவலாக இந்த pygame டாட் இது அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து அப்படியே அப்டேட் ஆகிட்டே வரும். ஆக்சுவலாக இப்போ நம்ம அந்த ஸ்க்ரீன் ரன் பண்ணும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட பேக்ரவுண்டு வந்து பிளாக் கலரில் தான் இருந்துச்சு. இப்போ நானும் இந்த ரெக்டாங்கிள் பிளாக் கலரில் தான் வச்சுருக்கேன். அதனால் அது வித்தியாசமே தெரியாது. இப்போ அதனால் என்ன பண்ணுறேன்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபஸ்ட் நான் ஒயிட் கலருக்கு மாற்றிக்கிறேன். அதுக்கு வந்து டிஸ்பிளே ஃபில் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ஃபில்லையும் அதே மாதிரி கலர் கோஆர்டினேட்ஸ் தான் கலரோட இது கோட் கொடுக்கணும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் ஒயிட் கலர் கொடுக்குறேன். ஒயிட் கலர் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஆல் கலர்ஸ் அப்படின்றனால எல்லா கலருமே இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஒவ்வொரு கலருமே RGB அப்படின்ற ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே 0 to 255 ரேஞ்சில் இருக்கும் கலரில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிங்கன்னா வேறு கலர் கிடைக்கும். இப்போ நான் எல்லா கலருமே மேக்ஸிமம்னு வச்சுருக்கனால எனக்கு ஒயிட் கலர் கிடைக்கும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்டில் எனக்கு ஸ்னேக்கோட பொசிஷன் இப்போ செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ நான் செட் பண்ண ஸ்னேக்கோட பொசிஷனை ஆரோ கீ ப்ரெஸ் பண்ணும்போது மூவ் பண்ணுறதுக்கும் ரேண்டமாக ஃபுட் ஜென்ரேட் பண்ணுறதெல்லாம் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.